ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து மைலோ மெனிங்கோசில் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு திங், ஒரு பேஷண்ட் இருந்துச்சு, அது என்ன பண்ணாங்கன்னு மட்டும் கரெக்டாக சொல்கிறேன். ஓகே, ஃபுல் ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு. மைலோ மெனிங்கோசில் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய வந்து இட் இஸ் அ நியூரோ சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. ஓகே, அது ஒரு எமர்ஜென்சி. உடனடியே நீங்கள் நியூரோ சர்ஜனுக்கு கால் பண்ணணும் இம்மீடியட்டாக. ஏதோ அந்த பேபி பிறந்திருக்கு, அதுக்கு இந்த டயக்னோசிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம விட முடியாது. So the baby, when the baby is born, first thing is அது அந்த மெனிஞ்சல் சாக் எல்லாமே வந்து ஸ்பைனில் வந்து ப்ரொட்ரூட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் உங்கள் ப்ரையாரிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎன்எஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது. ஸோ ஹை டோஸ் சிஎன்எஸ் ப்ரொடெக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். 100 mg/kg செப்ட்ராக்சன் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். ஓகே, அப்புறம் அந்த இடம் லீக் ஆகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் போடணும். அதுக்கு மேலே ஒரு தின் ஒரு பிளாஸ்டிக் ஃபிலிம் மேலே அப்ளை பண்ணணும். ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்கணும், அந்த வெட்டான ட்ரெஸ்ஸிங் இருக்கணும். ஸோ அது வந்து கேஷீட்டில் நான் எழுதினேன். தென் இந்த லேட்டெக்ஸ் திங்ஸ்க்கு அந்த மைலோ மெனிங்கோசில் லாட் ஆஃப் அலர்ஜி இருக்கும். ஸோ லேட்டெக்ஸ் அலர்ஜி இருக்கனால நோ லேட்டெக்ஸ் கிளவுஸ் அப்படிங்கிற ஆர்டர் வந்து கேஷீட்டில் எழுதியிருந்தேன். வேறு என்ன பண்ணோம்னா ப்ரோன் பொசிஷன் நர்சிங் கேர், ப்ரோன் பொசிஷன் நர்சிங் கேர். ஸோ இது முக்கியம். வேற வந்துட்டு அவ்வளோதான், ப்ரோன் பொசிஷன்லேயே வைக்கணும். உடனடியாக அர்ஜென்ட்டாக வந்து நியூரோ சர்ஜனை கால் பண்ணணும். அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் எடுப்பாங்க. ஓகே, அல்ட்ராசவுண்ட் ஸ்கல் எடுப்பாங்க. தென் எம்ஆர்ஐ பிரெயின் கூட தேவைப்படும். அவங்க சொன்னாங்கன்னா நம்ம எம்ஆர்ஐ பிரெயினும் எடுக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைங்காக வந்து that could be associated Arnold Chiari malformation. ஸோ இது ஒன்று. ப்ளஸ் வந்து இந்த பேபிக்கு டெய்லி ஹெட் சர்கம்ஃபரன்ஸ் செக் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. டெய்லி ஹெட் சர்கம்ஃபரன்ஸ் செக் அது வந்து கேஷீட்டில் எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேபிஸ்க்கு வந்து நியூரோஜெனிக் பிளாடர் இருக்கும். அதாவது பிளாடர் ஃபில் ஆகிடும், வாட்டர் டேங்க் மாதிரி ஃபில் ஆகிடும், பட் எம்டி ஆகாது. ஏன்னா அந்த டெட்ரோசார் மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெக்கரண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், வேற ரிஃப்ளெக்ஸ் இல்லையா, யூரின் அங்கேயே ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா க்ளீன் இன்டர்மிட்டன்ட் கேத்தட்ரைசேஷன் பண்ணணும். ஸோ அதுவும் எழுதியிருந்தேன் நான் கேஷீட்டில், சிஐசின்னு போட்டிருந்தேன். க்ளீன் இன்டர்மிட்டன்ட் கேத்தட்ரைசேஷன் டெய்லி நீங்கள் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, இந்த பேரண்ட்டுக்கு டீச் பண்ணணும். க்ளீன் இன்டர்மிட்டன்ட் கேத்தட்ரைசேஷனை எப்படி பண்ணணுங்கிறத பேரண்ட்டுக்கு டீச் பண்ணணும். அது முக்கியம். ஏன்னா வீட்டில் போயும் அவங்க ரொம்ப நாள் இதை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது ஒன்று. ப்ளஸ் நம்ம டெய்லி ஹெட் சர்கம்ஃபரன்ஸ் மானிட்டர் பண்ணுறோம். சர்ஜரிக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சுன்னா உடனடியாக அர்ஜென்ட்டாக சர்ஜரி பண்ணணும். க்ளோஸ்டாக இருந்தால் வெயிட் பண்ணலாம். ஓகே, டெய்லி ஹெட் சர்கம்ஃபரன்ஸ் பார்க்குறோம். ஹெட் சர்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்க? உடனடியாக நியூரோ சர்ஜனுக்கு கால் பண்ணணும். அவங்க வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வென்ட்ரிகுலோ பெரியோஸ்டமி பண்ணி விடுவாங்க. பண்ணி வந்து ஃப்ளூயிடை ட்ரெயின் பண்ணி விடுவாங்க, சிஎஸ்எஃப்பை. இல்லைன்னா தேல் அரேஞ்ச் ஃபார் அ விபி ஷண்ட், வென்ட்ரிகுலோ பெரிட்டோனியல் ஷண்ட் வந்து அவங்க ஒரு எலக்டிவ் ப்ரொசீஜராகவே பார்த்து பண்ணி முடிச்சுடுவாங்க. ஸோ இது முக்கியம். ஸோ ஹெட் சர்கம்ஃபரன்ஸ் நார்மல் லெவலில் கூட்டிகிட்டு இருக்குதான்னு பார்க்கணும். அப்நார்மலாக ரொம்ப கூட்டிகிட்டு இருக்குது, பெரிய ஹைட்ரோகெஃபலஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு, செட்டிங்ஸ் அண்ட் சைன் இருக்கு, ப்ளஸ் வந்துட்டு ஒரு பிராடிகார்டியா எங்கேயாவது ஒரு ரைஸ்ட் ஐசிடி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு அந்த பேபியை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். இது அதிகமாகிட்டு இருக்குன்னா உடனடியாக நியூரோ சர்ஜனை கால் பண்ணிடுங்க. வேற இவ்வளோதான் முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். வேற main thing is it is a neurosurgical emergency. You have to give very good protection for the meningitis infection வராமல் இருக்கிறதுக்காக you have to give a very good protection. Plus இது ஸ்பைனல் கார்டில் தானே இருக்கு, lower S2 to S4 involvement. அதனால உங்களுக்கு lower limb paralysis இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செக் பண்ணணும், கால் வந்து மூவ் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணணும். 2 lower limbs மூவ் ஆகுதா, ப்ளஸ் யூரினரி பவல் பிளாடர் இன்கண்டினன்ஸ் இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன், இது எல்லாமே இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை எவாலுவேட் பண்ணணும். அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கணும், லைக் clean intermittent catheterization, and it has to be taught to the family. These are the most important things. See you guys in another video. Bye bye.